வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் ரைஸ் தான் பண்ண போறோம். முக்கியமா பாஸ்மதி அரிசி நீங்க ஓப்பன்ல எப்படி வேக வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். ஸோ எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது தான் காமிக்க போறேன். ஏன்னா நான் தனியா பாஸ்மதி அரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ அதுதான் நான் வேக வைக்க போறேன். நான் இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதுல 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். 1 2 அந்த அரிசிக்கு தேவையான உப்பு, ஒரே 1 ஸ்பூன் நெய். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. ஸோ பிரியாணிக்கு தாளிச்சிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். மஷ்ரூம் ரைஸ்க்கு சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லா மசாலாவும், பிரிஞ்சி இலை, 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கினோமா, அதோட பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்க்க போறோம். அந்த ஆல்ரெடி நம்ம அரிசியில உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ இந்த பக்கம் உப்பு சேர்க்கும் போது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமா வரமிளகா பொடி சேர்க்க போறோம். ஸோ காரம் அந்த பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வரமிளகா பொடி சேர்க்கிறேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம வரமிளகா பொடி போட்டோம், அப்புறம் மஷ்ரூம் சேர்த்தோம், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு பாருங்க. ஸோ நல்லா வதங்கிட்டு. மஷ்ரூம் ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எந்த காய்கறி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சிம்பிளாக உடனே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உடனே பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா தாளிச்சிருக்கோம், இருந்தாலும் மேலாக கரம் மசாலா போடும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். இந்த பக்கம் பாருங்க, சாதம் நல்லா ரெடியாக இருக்கா? நான் சொன்னேன்னா உதிராக இருக்கு பாருங்க. கரெக்டாக 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசியை ஆஃப் பண்ணிடுறேன். 1 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருங்க. எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதை கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ கரெக்டாக அந்த தண்ணிக்கும் அதுக்கும் சரிசமமாக ரெடியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துடலாம். நம்ம இந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். உடையாம அப்படியே கலரி விடுங்க. மேலாக கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனுக்கு அப்படியே நெய் விட்டுருங்க. நெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். அப்படியே மூடி வச்சிருவோம் ஆஃப் பண்ணிட்டு. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா போதும், நம்மளுடைய மஷ்ரூம் ரைஸ் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி புதினா இல்லை அப்படின்னு நினச்சி பண்ணாமல் இருக்கணும்னு அவசியமே இல்லை. கொத்தமல்லி இருந்ததுன்னா இந்த வெங்காயம் வதக்கும் போது அந்த கொத்தமல்லியும் போட்டு லைட்டாக வதக்கி பாருங்களேன், அதோட வாசனையே நல்லாயிருக்கும். குருமாக்கும் அது மாதிரி வதக்கி பாருங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.